தானத்தை வலியுறுத்திய ரேலா மருத்துவமனையின் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்வில் 650 நபர்கள் பங்கேற்பு. சென்னை மாநகரின் பிரபல மருத்துவமனையான ரேலா ஹாஸ்பிட்டல் ஆகஸ்ட் 13 அன்று ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படும் உலக உறுப்பு தானத்தை கொண்டாடும் விதத்தில் ஒரு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை வாக்கத்தான் நடத்தியது. கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உட்பட 650க்கும் கூடுதலான நபர்கள் இந்நிகழ்வில் உற்சாகத்தோடு பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. உறுப்பு தானம் மீதான செய்தியை வலுவாக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதும், உறுப்பு தானம் வழங்க உயிரோடு இருக்கும் போதே வாக்குறுதிகளை வழங்க ஊக்குவிப்பதும் இந்த நிகழ்வின் நோக்கமாகும். உறுப்பு தானத்தின் மூலம் வாழ்க்கையின் 2வது அத்தியாயத்தை தொடங்க பல நோயாளிகளுக்கு நம்மால் உதவ முடியும். ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்துகிற சமூக செயல்பாட்டின் மீது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த 5 கிலோமீட்டர் தூர வாக்கத்தான் ரேலா மருத்துவமனையில் இருந்து தொடங்கி தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஷோன் வரை நடைபெற்றது. தாம்பரம் காவல்துறை ஆணையரகத்தின் துணை ஆணையர் போக்குவரத்து திரு சமாய்சிங் மீனா IPS, ரேலா மருத்துவமனையின் செயலாக்க இயக்குநர் திரு ரமேஷ் கிருஷ்ணன் மற்றும் தலைமை இயக்க அதிகாரி திரு முகமது ஃபாரூக் ஆகியோருடன் இணைந்து இந்நிகழ்வை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கல்லீரல் மற்றும் சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கோமதி நரசிம்மன், இதய அறிவியல் மையத்தின் இயக்குநரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் ஸ்ரீநாத் விஜயசேகரன், உறுப்பு மாற்று நுரையீரலில் துறையின் கிளினிக்கல் லீடு டாக்டர் ஐஸ்வர்யா ராஜ்குமார் ஆகியோர் உட்பட ரேலா மருத்துவமனையின் உறுப்பு மாற்று சிகிச்சை பிரிவின் மூத்த நிபுணர்கள் இத்தொடக்க விழா நிகழ்வில் கலந்து கொண்டனர். உறுப்பு தானம் மீது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும், தெளிவான விளக்கத்தை வழங்கவும் இந்நிகழ்வின் பங்கேற்பாளர்களோடு மருத்துவர்களும் மருத்துவமனை பணியாளர்களும் ஆர்வத்தோடு ஈடுபட்டனர். உறுப்பு செயலிழப்பில் இறுதி நிலையை எட்டியதால் அவதியுறும் நோயாளிகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உறுப்பு தானம் சாத்தியமாகும். இதயம், நுரையீரல்கள், கல்லீரல், சிறுநீரகங்கள், கணையம், குடல்கள் போன்ற மிக முக்கியமான உறுப்பு மாற்று சிகிச்சைகள் வழியாக தானமளிக்கும் ஒரு நபரால் 8 நோயாளிகளின் உயிர்களை காப்பாற்ற முடியும். 2024ஆம் ஆண்டில் 18,900க்கும் அதிகமான உறுப்பு மாற்று சிகிச்சைகளை செய்து இப்பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை இந்தியா எட்டியிருந்தது. 2013ஆம் ஆண்டில் 5,000க்கும் குறைவான உறுப்பு மாற்று சிகிச்சைகளே நடைபெற்றதோடு ஒப்பிடுகையில் ஒரு ஆண்டில் பதிவான மிக அதிக உறுப்பு மாற்று சிகிச்சைகள் 2024இல் நடத்தப்பட்டிருந்தன. USA மற்றும் சீனாவிற்கு பிறகு உறுப்பு மாற்று சிகிச்சைகளின் மொத்த எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியா 3வது இடம் வகிக்கிறது. இந்த எண்ணிக்கை சிறப்பானதாக தோன்றினாலும் கூட நம் நாட்டில் உடல் உறுப்புகளுக்கான தேவைப்படுகிறதை விட மிக மிக அதிகமாக இருக்கிறது. இதனால் தான் உறுப்பு தானம் செய்வது மீதான விழிப்புணர்வை பரப்புவதும், தானமளிக்க உயிரோடு இருக்கும் போதே வாக்குறுதி அளிக்க முன் வருவதும் இன்றியமையாதது. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த ரேலா ஹாஸ்பிட்டலில் இந்த ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நமக்கு எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுறாங்க தட் எல்லாருக்கும் கொஞ்சம் இது அவேர்னஸ் பண்ணணும் ஆர்கன் டொனேஷன் சம்பந்தமாக. இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் சர்வீஸ் இருக்குது. இல்லை ஒரே பர்சன்னா ஒரு 8 லைஃப்ஸ் காப்பாற்றலாம் இந்த ஒரு ஆர்கன் டொனேஷன் பண்ணி. ஸோ இங்கேருந்து ஒரு வாக்கத்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் ஒரு திருப்பி வராங்க. அது ரொம்ப அவேர்னஸ் ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம போலீஸோட சைடில் இன்னும் நிறைய ஒரு அவருக்கு ஹெல்ப் கொடுப்பாரு. இந்த சம்மந்தமாக லைக் ஆர்கன் டொனேஷன்ஸ் அந்த சம்மந்தமாக சம் க்ரீன் காரிடோர் அவங்களுக்கும் க்ரீன் காரிடோர் நிறைய வாட்டி வேணும். ஸோ நம்ம சைடில் இந்த டைஅப் பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி ஒரு க்ரீன் காரிடோர் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி இது இருக்குது. நான் எல்லாருக்கும் ரேலா ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்கிறேன். தட் இப்போது கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணினா நல்லா ஒரு ஆர்கன் டொனேஷன் பற்றி அவேர்னஸ். இன்றைக்கி ஆகஸ்ட் 13 வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. இந்த அன்றைக்கி நாங்கள் இந்த வாக்கத்தான் பிளான் பண்ணதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஆர்கன் டொனேஷன் ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் த லாஸ்ட் 5 years. அண்ட் இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் மட்டுமே வெறும் ஆல்மோஸ்ட் 70% ஆர்கன் டொனேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க.
இந்த அவேர்னஸ் எதுக்குன்னா ஒருத்தர் இப்போ நாங்கள் இங்கே நிறைய டாக்டர்ஸ் வந்து எங்களை ஆர்கன் டோனராக பிளெட்ஜ் பண்ணியிருக்கோம். அந்த பிளெட்ஜ் எதுக்கு அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரெயின் டெத் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லியிருக்கோம் தட் எங்கள் ஆர்கன்ஸை மற்ற பேஷண்ட்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை எங்கள் ஆர்கன்ஸ் நல்லா இருந்தால் நீங்கள் மற்ற பேஷண்ட் கொடுக்கலாம். இந்த பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் ஆர்கன் டோனர் அப்படின்னு உங்களை பதிவு செஞ்சு வச்சுருந்தீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு அது தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாளைக்கு ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஒரு கோமா மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது, அதாவது நீங்கள் எழுந்துக்கவே மாட்டீங்க, உங்கள் பிரெயின் இதுக்கப்புறம் வேலையே செய்யாது, வெறும் உயிர் நாடி அதுவும் மிஷினில் மட்டும்தான் கனெக்ட் ஆகி துடிச்சிட்ருக்குன்ற ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்கள் ஆர்கன்ஸை இன்னொருத்தங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு டொனேஷன் பண்ணும்போது 8 பேர் அதில் உயிரோடு இருக்கலாம். எங்ககிட்ட இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இங்கே ஆர்கன் டோனர்ஸாக பிரெயின் டெத் ஆனவங்க கொடுத்தனால தான் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 250 பிரெயின் டெத்ஸ் நடக்குது. ஆனால் அதில் ஒரு 2-3 பேர் கூட டொனேஷன்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்ணால் கூட 8 பேர் உயிரோடு இருக்கலாம். 18 பேர் டெய்லியுமே ஒரு ஆர்கன் டொனேஷன் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் மட்டும் 18 பேர் டெய்லியுமே இறந்து போகிறாங்க. அண்ட் ஒரு நாளைக்கு அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிறது, ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிறது ஆல்மோஸ்ட் 2-3 பேர். ஸோ இன்றைக்கி ஆஸ் ஆஃப் டுடே நம்ம லிஸ்ட்டில் வந்து கிட்னிக்கு, ஹார்ட், லங்ஸ் அண்ட் லிவர் அந்த மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க 5 லட்சம் பேர். இந்த 5 லட்சம் பேரோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா இந்த அவேர்னஸை நீங்களும் பப்ளிக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேர் ஆர்கன் டோனர்ஸாக முன் வந்தால் இந்த கண்டிப்பாக மாற்றலாம். இந்த 5 லட்சம் பேருக்கும் நாளைக்கு உயிர் கிடைக்கும். நன்றி.